போக்கு வரட்டுங்களேன். என்னடா பண்றது? இந்த பொட்டு தேடல கண் தெரியல. என்ன கேள்வி கேட்டு போற பத்தியா? இவனுக்கு கண் தெரியல தெரியலையா? டேய் ஓ எவன் எது கட்டாலும் சேர்த்தான். ஆமா. எவன் வந்தாலும் சேர்த்தான். நம்ம தோட்ட முதல்ல நம்ம கிட்ட வேலை கத்துக்கிட்டா ஆம்பியாண்டே போகணும். ஆமா. அவ தாய் தவங்கிட்ட போகணும். டேய் நம்ம முதல்ல நம்ம கிட்ட ஆமா நம்ம தோட்ட தள்ளி விடுதா? ஆமா. அவ தாய் தவனை பார்க்க போகணும். பாட்டு தேவையா? எம்மா பேசணும்ல அம்மம்மா நம்ம கட்டல் நம்ம கட்டல் தான் இருக்கணும். கேக்குறா. அவ்வளவு லாபம் தான் நம்மளுக்கு. பாட்டு தேவையா வெள்ளாரா ஓய். ஏய் நீ என்ன பேசுற? அவ பேசலாமா? படிச்சு பேசலாமா? பேசலாம். வாங்கலாம் கட்டல். அம்மம்மா நமக்கு தான் லாபம். லாபம். ஒரு சூடு சோறுங்க இது. நீ வாங்கி. ஓ எப்படி அப்படியே? ஒரு சூடு சோறு ஒன்னு ரா கொடுக்காது. எல்லாம் எப்பயே வச்சிட்டு நான். ஆமா. ஏண்டா வாங்கடா வடக்க 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 வடக்கம். என்னடா? கீ உட்கார்றோம். சரி. நீ மேல தூக்கி ஏத்தி வச்சு தொட்டு போடு. நீ தூக்குற என்ன பண்ணி எனக்கு தெரியாதா? இல்ல இங்க வா. மரியாதை பாத்துக்க. கீ உன் யானை கட்டணும். யாருக்கு? சாண்டை குடுத்து நல்லா கட்டுருவேன். டேய் நான் சாராவும் குடிக்க மாட்டேன். யாரு நீயா? எப்படி நீ என்ன பண்ணி எனக்கு தெரியாதா? இங்க வா. நாங்க ஆளாக இருக்கும் போது வாய்ஸ் இந்த பேச்சு போடுறான். அப்பா ஆளு கிட்ட வந்தா வணக்கம் என்ன ஆளு கூப்பிடுறேன். கொஞ்சம் தவறா? பின்னிதா பின்ன ஒரு மரியாதை குடுக்க மாட்டியா? டேய் ஒரு ஆபி மேல மேல கை வச்சா மரியாதை கிட்டுடுவான். ஆம்பளன்னு பார்க்க மாட்டேன். டீம் அம்மா போ. ஏய் யாரு? கம்ப்ளீட்டா கருப்பா இருந்தாலும் கலையா இல்ல. அறிவா இருக்குடா. ஒரு சுத்து ஓட்டி விட்டுலாம் இருக்கும். நீங்களே ஓட்டணும். இனிமேல ஓட்ட பார்க்கணும். சரிடா. ஓ அப்ப நான் உங்களை கேட்கக்கூடிய கேள்வி தவறான வார்த்தை. இல்ல பின்ன நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய பண்பாடு. ஆம்பளை இல்லையா? ஓ ஆம்பளை தானே? எங்களை போட ஓடன்னு இப்படி பேசுறீங்க. பேசலாமா நீ? ஆம்பளை நீங்க? ஏன் மீசிய காணோம்? ஓ மீசிய காணோம்? அது கடவா மீச வச்சு. இதான் நல்லா ஜோடி வந்து வாடி வச்சாங்க. அதே கடவா மீச வச்சிருந்தோம். ஓஹோ அது கடிச்சு தின்னுட்டோம். அப்படியே பசிக்கு. பைசி எடுத்து என்ன பண்ணுது? சரிடா. சரி இருந்தாலும் இருக்கட்டும். நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய பண்பாடு. வீட்டுக்கு வந்திருப்பாங்களே வாங்க என்ன வணக்கம். தண்ணி சாப்பிடுறீங்களா? என்பது முறை. சரிடா பண்றியா? ஆ தண்ணிக்கு தொட்டுக்குதா இல்லையா? இல்ல வேணுமா? கள்ளக்குறிச்சியில. வெச்சதாரா? ஆ இந்த தண்ணில குடிக்க வந்து சாவை சொல்றீங்க. கண்ணு முடிச்சு. அதான் பணம் ஒரு 10 லட்சம் பணம் வருதா? அதான். சரிடா. சரிடா. சரி இருந்தாலும் இருக்கட்டும். கத்து போச்சா? வார்த்தைகள் வேண்டாம் இல்லையா? பொங்கையன் திருவட்பாடா பாம்படி முடிநில தேடா கருட நேரம் சிகவரத்தன்னை காக்கும் மங்களலட்சுமி சமேத பாதசாரியார் நடந்தார் அன்றோ. இந்த அழகான செயல் இருக்குது. இந்த செயலுடைய விளக்கத்தை இல்லையா? அப்படியா? இப்படி வேற வேற எப்படி பேசுவா? உனக்கு இதெல்லாம் சேர்ந்து எங்களை பேசுறேன். எங்களுக்கு எல்லாம் சேர்த்தாதான் இதுவா? இதுதானா? சரியடா. ஒரு யானையானது ஆற்றகரைக்கு தண்ணி குடிக்க வேண்டுமே அப்படின்னு சென்றது. அப்படி சென்ற உடனே அந்த ஆற்றிலே முதல் இருப்பது யானைக்கு தெரியாது. யானையானது ஓட்டோட்டம் மூடி தண்ணீரை காலை வச்ச உடனே அதுல இருக்கிற முதலையானது யானை காலை பற்றியது. அப்படி யானை காலத்தை பிடித்த உடனே யானை இலக்க முதல் இலக்க யானை இலக்க முதல் இலக்க காலம் இழுத்துக் கொண்டிருக்குது. தண்ணீரில் முதலுக்கு பலம் அதிகம். அதே மேலக்காரி யானைக்கு பலம் அதிகம். அப்படி இழுத்துக் கொண்டு போய் இருக்கும் பொழுது யானை நினைத்தது இப்படி பார்த்தா சரி கிடையாது. நம்ம உயிர் போயிடுமா தெரியுது. நம்முடைய உயிரானது போகும் போல இருக்குது. உயிரை காப்பாத்தணுமே. அதனாலே அதனுடைய தும்பக்கையை தூக்கி ஆதி போல பொருளே யாரை நினைத்தது? பகவானை நினைத்தது. பகவான் இங்கே இருக்கிறார். எங்கே? திரு பார்க்கல சயனித்துக் கொண்டிருக்கிறார். இருக்கிறாரு. அவர் யாரை சயனித்துக் கொண்டிருக்கார்? என்னது? ஆதிசேத்தன் இருக்குல்ல பார்க்க கிடையாது. அவர் யாரக்கூடிய வாகனம் கருட வாகனம் இருக்குதுல்ல பார்க்க கிடையாது. அவர் மார்பிள தங்கக்கூடிய ஒரு மகாலட்சுமி இருக்காங்க இல்ல பார்க்க கிடையாது. அவர் எப்படி சென்றார்? பாதசாரியா நடந்தார் என்றோ. அந்த யானைக்கு காட்சி கொடுக்க வேண்டுமே. அப்படி நடந்து சென்றார். அப்படி நடந்து சென்றார். வெகு நேரம் ஆகிவிடும். அதனாலே அவர் கையில் இருக்கிற தீப சக்கரமானது சரண சென்று அதன் முதலில் கழுத்தை வெட்டியது. அப்படி அந்த முதலில் கழுத்தை வெட்டி யானைக்கு காட்சி கொடுத்தார் இல்லையா? அப்படி அந்த யானைக்கு காட்சி கொடுத்தவர் பகவான். பகவானுடைய மார்பிள தங்கக்கூடியவர் மகாலட்சுமி. அப்படி மகாலட்சுமி போல இருக்கிற சபையில பார்த்தார். யார் அமர்ந்திருக்கார்கள்? மாதா பிதா குருல தெய்வம். மாதா பிதா
குருதேவா அப்பமார்களும் பெண்களவர தாய்க்குளமார்களும் குறித்த காணங்கள் காட்சியளிக்கிறார்கள். என்னுடைய பாதத்திற்கும் இது பாஞ்சாலியம்மனுடைய திரு பாதத்திற்கும் நம் நாடக ஆசிரியர் கோட்டை பிரதமர் சக்கரவர்த்தி பன்னிரு சேகரப்பட பாதத்திற்கும் ரவி நாடக ஆசிரியர் பாதத்திற்கும் இந்த கோட்டை பிரதமர் சக்கரவர்த்தி ராஜேந்திரப்பாவுடைய பாதத்திற்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாத்தியார் என்னுடைய குரு சொல்ல ஆமா வெங்கட்ராம நாடக ஆசிரியர் அவருடைய பாதத்திற்கும் உங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஒரு பெண்ணாக தோற்றம் அழைத்து வந்தேனே அம்மா யாரு என்ன ஊரு ஓ பேரு என்னுடைய பேர் என்ன? என்னுடைய வீரோ அம்சவல்லி 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 என்பது வழக்கம். நல்லா இருந்தா கை வச்சிருக்கியா? மரியாதை 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 கட்டிட்டு பாத்துக்க. எனக்கு யாரு நீ? அப்படி என்னுடைய விரவத்தை அம்சவல்லியாக இருந்தாலும் நான் எந்த நாட்டை சேர்ந்தவன்? நான் எங்கே இருக்கிறேன்? யார் இடத்துல இருக்கிறேன்? தெரியாது. சொல்லுமா? ஓஹோ, இந்த வடமதுரையை ஆண்டு வரக்கூடியவர் யாரு? என்னுடைய அரசர் பலராம சக்கரவர்த்தி ராவதி அம்மையாருக்கும் தாதிப்பெண் பணிவிட செய்யக்கூடிய என்னுடைய வீரோ அம்சவல்லி என்ற வழக்கம். ஆமா, அது மட்டும் கிடையாது. என்னுடைய ராணியம்மா இருக்கிறாங்களே சுபத்திரை, சுபத்திரை அம்மனுக்கு பணிவிட செய்யக்கூடிய பணிமாது. ஆமா ஆமா, எங்க போனா அது எங்க போனா இங்க சொல்லாது, இங்க இது எங்க போனா அங்க சொல்ல அம்சவல்லி. அப்படி அம்சவல்லி இருந்தாலும் இன்றைய தினத்தில் பார்த்தால் அரசர் வரமடை அரசரை பார்க்க வேண்டும், ராணியம்மா பார்க்க வேண்டும். போகலாமா?
புத்தாகர கிராமத்துல சீர சிறப்போட வாங்கி வரக்கூடிய என்ன அண்ணா அவர்கள் என்ன கணேசன் அவர்கள் அதாவது பட்டுப்பூச்சி சங்கத்துக்கு தலைவர் இப்போ அதான் பாகவதரா இருக்கிறார். கணேச பாகவதர் என்பவர் அடியானுக்காக 500 ரூபாய் கொடுத்துள்ளார். அன்னூர் வங்கில ஆயர்பாடி கண்ணன் அசோகன் கண்மணி அவர் வங்கில இருந்து ஒரு காணி கொடுக்க மறுகாணி மழை போல வர வேண்டும். அந்த இறைவனை வேண்டுகிற சுபோஜா இன்னும் சுபோஜா கைமணியை சேர்ந்த இன்னும் அண்ணாவர்கள் இன்னும் ஜெயராமன் அவர்கள் இன்னும் நம்மள போல நாடுதாரு ஜெயராமன் அண்ணவரை அடியானுக்கு 100 கொடுத்துள்ளார். அன்னூர் வங்கல அது ஆயர்பாடி கண்ணன் அசோகன் கண்மணி அவர் வங்கல இருந்து ஒரு காணி கொடுக்க மறுகாணி மலை போல உண்டு. அந்த இறைவனை அம்மனை வேண்டிக்கிறேன் சுபோஜி. மன்னர் வரப்பட உத்தரவு வந்திருக்கிறார். பார்க்கலாம். சுகச்சமாக வாழ கடவுள் சித்தமையுடைய பக்திமையா ஆகட்டும். மகாராணி இருக்காங்க நம்ம அரண்மனையில சாதி வந்திருக்கா. சரி வர சொல்றோம். வரக்கூடாது இந்த தாதி பிள்ளை பாக்குறேன். ஓ அடியம்மா அம்மா தாடி அம்மா வணக்கம் 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 வாடி தங்கம். சொல்லி அம்மா எங்கள் பெற்ற தாய்க்கு மேலாய் வந்த
தாதி சரி உடைய தீபத்தை பொறுப்பாளர்களுக்கு ஆ. மல்லிகை மல்லை கொங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய ஆமாம்மா. மண்டவளவள கொண்டு வந்து சரி. உன் பாதத்தில் விழுந்திருக்கிறேன் அம்மா. ஆகட்டும் 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 அம்மா சாமி அம்சவல்லி ஆ. எங்க வீட்டுக்காரு பக்கத்து வீட்டு பேர் உலக பேர் போத்துறது அம்சவல்லி என்ன அம்சவல்லி தெரியாது அம்சவல்லி அவங்க ஊருக்கே கூட்டு வந்துட்டார் அம்மா அம்சவல்லி நான் இட்ட வேலை அதனை என் பாதத்தை பணிந்தபடியா எந்தவித குறைபாடு இல்லாமல் இந்த பாஞ்சாரி அம்மனுடைய எதிர்ச்சி சுகித்து வாழ கடவுள் சுத்தமனுடைய பக்தியும் அப்பா. இன்னைக்கு உன்னை வரவழைச்ச காரணம் என்னன்னா இந்த தினத்திலே தாதி அம்மா வர வேண்டும் என்று ஆமா அவளோடு அழைத்திருக்கிறாய். என்ன காரணம்? ஏன்னா நம்ம வீட்டுக்கு அரண்மனைக்கு விருந்தாளிகள் அகத்தாபுரத்தில் நிறைய பேர் வந்திருக்காங்க. உன்னுடைய தாய் இருக்காங்க பாரு ஆரியம்மா, யாரு சுபத்திரேமன். ஆமா. அந்த சுபத்திரைக்கு இன்னைக்கு பரியம். இன்னைக்கா? ஆமா, அகத்தாபுரத்து அரசருக்கு பரியம் போட வரக்கூடிய அரவ கொடிமலத்தை துரியோதனனுக்கு உனக்குதான் நாங்க வந்து கேட்டோம். வாழ்த்து கொடுத்தாச்சு. இப்ப நிச்சயம் போது அனைவர்களுக்கு விருந்து ஏற்பாடு செய்ய வேண்டும். தடை இல்லாமல் சென்று அறுசுவை உணவோடு உடனடியாக விருந்து தயார் செய்வோம். எனக்கு என்னடா துணி எடுத்து வந்துக்கிறீங்க? ஆமா, அப்பதான் எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் தூங்காத முடிச்சு எப்ப அந்த பொம்பளை வந்து சாடி போடுவாங்க, எப்ப அந்த பொம்பளை வந்து குளிச்சு பெருக்குவாங்க. குடிய குடியா இருப்பாங்க. உட்காரா சாரி சரி அண்ணா, பரியம் மாத்தணும். பரியம் பண்ணு சொன்னா பெண்ணுக்கு நான் பரியம் போட போறேன். நீ உட்காரு. ஆமா, மாப்பிள்ளை தரப்புல யாரும் உட்கார்ந்து மாப்பிளைக்காக என்ன கேக்குறேன்டா? அதான் மாப்பிள்ளைக்கு சித்தப்பா. அங்க மாப்பிளைக்காக ஏன் சித்தப்பா அவர்தான். ரைட் ரைட். வரும்போது என்ன சொன்னா துரியாதுன்னா இதான் சோத்து முட்டை. ஆமா, ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைப்போமே, ஒரு அறிவுரைக்கு தான் நான் கேக்குறான். இப்ப சம்பந்தம் வைக்க போறோம், தட்டு மாத்த போறோம். இப்ப வந்து எங்க சித்தப்பாக்குறோம், எங்க சித்தப்பாக்குறான் பாரு. அவன் புத்தி ஆமா, இருந்தாலும் அண்ணன் பிள்ளை. ஆமா, யாரா சொல்றேன், ஜகனி கொண்டி கொண்டி வளர்த்தாலும் உன் வம்சத்து பேர் தானே சொல்ல போகுது. அதனால செய்யுங்க ஒண்ணு. என் தம்பி மண்டாடி அதை பிடிச்சு பேசுவான். அவன் இன்னும் சுத்தி சுத்தி கேட்டான் வரேன். என்னடா அது கேக்குறான். பரி போட என்னடா தட்டு என்னடா பாக்கிய சேர்த்து போற வர பாரு. போல பொண்ணு பாத்துக்கிறேன் என் தங்கச்சி பையனுக்கு.
ஏய் பண்ணுடா மாமா 101 501 வைக்கிறியா? அதெல்லாம் வச்சாச்சு. 101 வை மாமா 501 வச்சா செலவாயிடும் ரைட். உட்கார. உட்காரு. நல்லா விவரமா சொல்லி கொடு. அங்கே உனக்கு தனியா. இந்த பொண்ணு ஒண்ணுது இந்த பொண்ணு ஒண்ணுது, ஒரு பெண்ணு பொண்ணு எண்ணுது. ரைட் இப்படி கூட. மாட்டு கொட்டாயில படுக்காதான் சரி கொடு. சரி, இந்த பொண்ணு ஒண்ணுது, உன் பெண்ணு எண்ணுது. ரைட். மாமா ஆ, இந்த பொண்ணு சுபத்திரா ஆமாடா. நல்லா சொல்லி கொடு. என் தங்கச்சி சொல்லு. எங்கடா சொல்ல விடுறான்? தும்மிக்கிறானா ஏய் தும்மல் பிடிச்சவன. என்ன இப்படிதான் ஆகுமா ஏய் அது ஏன் அப்படி வாய கேக்குற? ஆமா இந்த பொண்ணு என்னது? என் தங்கை சுபத்திரை. ஒண்ணுது ஒரு நேரம் சொல்லி கொடுத்தா சரியா போச்சு சரி, இந்த பொண்ணு ஒண்ணுது, உன் தங்கை சுபத்திரை எண்ணுது. ரைட். முடிஞ்சா? சரி ரைட். தெரியாதே. வாங்க சொல்லுங்க ஏன்னா இந்த பட்டு புடவை எல்லாம் தாமரை மாத்தியாச்சு. சுபத்திரைக்கு நான் எப்படி அதுக்கு உணவு பரிமாணம் செஞ்சு ரைட். அந்த வாங்கிட்டு போ. அங்கேயே மட்டும் இதுக்கான ஒரு மாநாடு கொடுக்குற சீர்றது பரிய காய்ச்சா. சரி அதனால சரி ஒரு நல்ல தேதி ரவி வர வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை கொண்டு போய் வெள்ளிக்கிழமை சுபமுகூர்த்தத்தில் அந்த நாளில திருமணம். எந்த தடையும் கிடையாது. கல்யாண ஏற்பாடுலாம் பாத்துங்க. அதனால எந்த குறையும் கிடையாது. வர வியாழக்கிழமை கொண்டு போய் வெள்ளிக்கிழமை தாலி கட்டு. வெள்ளிக்கிழமை ஆமா வெள்ளிக்கிழமை தான். சாப்பாடு சாப்பாடு இல்லையா சாப்பாடு சாப்பிட்டா சண்டை வந்துருங்க. சண்டை வந்துரும். ஆமா ஐயோ அப்ப சாப்பாடு வேணாடா. எல்லாம் கல்யாணத்துல ஒரு 5-6 குத்து வழக்கு 5-6 காமாட்சி வழக்கு வாங்கி வைப்போம். 5-6 காமாட்சி வழக்கு 5 பேர் வருவோம். வீடு குடிக்கிறோம், கோட்டை குடிக்கிறோம் இருக்கிறோம். குத்து வழக்குனா வீடு. இந்த காமாட்சி வழக்குனா கோட்டை வாங்கி வைப்போம். மாமா மாமா அது ரெண்டு இல்லைன்னா எந்த தேவையும் நடக்க மாட்டேங்குது. அண்ணனுக்கு சுபத்திரிய பரிமாத்தின ஆமா சாதி இருக்குது, எனக்கு பரிமாத்த இந்த தினத்துல பார்த்தா என்னுடைய அரசர் பலராம சக்கரவர்த்தி இதோ கேடு கட்ட துரியோதனை வந்து பெண் கேட்கறாண்டு இப்படி பரியும் போட்டாங்களே, இது நியாயமா? அந்த என்னுடைய ராணி அம்மா மனசுல என்ன இருக்கிறது எனக்கு தெரியும். அப்படியா? ஆமா இருந்தா இவங்க எல்லாம் ஒரு பொம்பளை ஒரு பொண்ணு இருக்கிறாண்டா, ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதம் இல்லையா கேட்டா தானே தெரியும். யாரையுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, அவசியம் கிடையாது. இந்த குடும்பத்துக்கு நான் தான் தலைவன். இன்னும் சட்டம் வச்சோம், அந்த சட்டம் தான் என் பேச்சு யாரும் மீற முடியாது. அப்படியா? அப்ப பெண் கொடுக்கிற ஒரு அறிவு கட்டவன் அது பெண் கேட்கிறான் பாரு, அவன் ஒரு முட்டாளு. ஆமா மதியம் போட்டோம் 2 பேரும் முட்டாள், 2 பேரும் 4 பேரும் முட்டாள் தான். சரி அது முட்டாள்ன்றியா? அது என்னதான் நினைச்சுக்கிட்டு யாரு? ராணி அம்மாவா? ராணி அம்மா யாருக்கின்ற பிறந்தவள்? இந்த பாண்டவர்கள் 5 ராஜர்களே அர்ஜுன பெருமான் என்கின்ற பிறந்தவள். மனசால நினைச்சு காதலிக்கிறாங்க 2 பேரும். ஆமா வரி போட்டாங்க, வரி போட்ட பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க. ஆமா சரி, ஆமா நாத்த முட்டாளு. சரியா? அப்படி இருந்தா ராணி அம்மாக்கு போய் உடனே சொல்லணும். வெள்ளிக்கிழமை கல்யாணம் கல்யாணம் 4 வயசாங்க வச்சுட்டாங்க. அதனால ராணி அம்மா கிட்ட சொல்லலன்னா அவங்க என்ன பிடிச்சி திட்டுவாங்க. ஓட்ட பேரு
ரெடியா ராணியை பார்க்க வேண்டும் போகலாமா? வாங்கிட்டு வா. சுமத்தர் தெரியுமா? இதை சுமத்தர் தான்